இப்பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும்படி வசனத்தை எடுத்துக்கொள்வோம். எபேசியர் புஸ்தகத்திலிருந்து நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். 5ஆம் அதிகாரம் 16 முதல் 21 வரை வாசிக்க விரும்புகிறேன். எபேசியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 16 முதல் 21 வரை நான் வாசிக்கிறேன். நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். பொதுவாக சொல்லப்பட்ட இந்த ஆலோசனைகளை பவுல் அப்போஸ்தலன் எபேசியர் சபைக்கு எழுதுகிறதை நாம் வாசிக்கிறோம். இந்த வசனங்களில் சொல்லப்பட்டதை சுருக்கமாக நாம் செய்ய வேண்டியது செய்யக்கூடாதது அப்படின்னு 2 வகையாக நாம் அதை பிரிக்க முடியும். நான் அதை உங்களுக்காக சொல்ல விரும்புகிறேன். அன்பானவர்களே, நாட்கள் பொல்லாதவைகள் சொல்லியிருக்கு. நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் அன்னைக்கே பவுல் காலத்திலேயே நாட்கள் பொல்லாததாக இருந்திருக்குன்னா இன்னைக்கு சொல்லவே வேண்டாம், நாட்கள் ரொம்ப பொல்லாததாக இருக்கிறது. முன்னெப்போதும் கேள்விப்படாத செய்திகளை நாம் கேள்விப்படுகிறோம். நீங்கள் நம்புறீங்கன்னு நினைக்கிறேன். நாட்கள் பொல்லாததாக இருக்கா? ஸ்தோத்திரம். அன்பு தணிந்து போயிருக்கா? விசுவாசம் குறைந்து போயிருக்கா? மனிதாபிமானம் இல்லாமல் இருக்கா? அவன் ஸ்தோத்திரம். ஒரு விபத்தில் யாராவது அடிபட்டு கிடந்தா உதவி செய்கிறதுக்கு முன்வராமல் அதை செல்ஃபி எடுத்து ஃபேஸ்புக்கில் போடுறதுக்கு ஆட்கள் ரெடியாக இருக்கிறான். அவனுக்கு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறவனுக்கு செய்யாமல் அந்த விபத்தை வீடியோ எடுக்கிறதுலையும் அதை ரீல்ஸ் போடுறதுலையும் தான் இன்றைக்கி மனுஷன் இருக்கிறான். முறைகேடான பாவங்கள் பெருகி இருக்கிறது. ஸ்தோத்திரம். பண விஷயத்திலையும் ஏராளமான குளறுபடிகள் இருக்கிறது. மனிதனுடைய வாழ்க்கை முறைகள் தலைகீழாக என்ன செஞ்சிருக்கு? மாறி போயிருக்கு. எதெல்லாம் ஒழுக்கம் நினச்சோமோ அதை ஒழுங்கீனமாக மாற்றிட்டாங்க. எதெல்லாம் ஒழுங்கீனமோ நினச்சோமோ அதெல்லாம் ஒழுக்கம் இந்த உலகம் என்ன செய்யுது? நினைக்குது. முன்னாடியெல்லாம் இதெல்லாம் முகம் சுளிக்கக்கூடிய விஷயங்கள்னு சொன்னதெல்லாம் இன்னைக்கு ரொம்ப பெருமையாக மாறி இருக்கு. மனிதர்கள் தவறுகளை பெருமையாக நினைக்கிறார்கள். நியாயமாக நீதியாக வாழ்வதை வெட்கப்படுகிறார்கள். அப்படி வாழ்வதற்கு வெட்கப்படுகிறார்கள். உலகம் தலைகளாக மாறி இருக்கிறது. பழக்க வழக்கம் தலைகளாக மாறி இருக்கிறது. அதனால தான் வசனம் சொல்கிறது, நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறதுனால என்ன செய்யணுமா? 1, காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். 2, கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். 3, ஆவியில நிறைந்திருங்கள். 4, ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். 5, கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணுங்கள். 6, எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள். 7, தெய்வ பயத்தோட ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருங்கள். செய்ய வேண்டிய 7 காரியங்களை பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். இந்த 7 காரியத்தை செய்யறதுக்கு காரணம் என்னன்னா, நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறதுனால இந்த காலகட்டங்களில் நாம் இப்படி செய்ய கர்த்தர் எதிர்பார்க்கிறார். செய்யக்கூடாதவைகள் என்ன? மதியற்றவர்களாயிராமல் அப்படின்னு சொல்றார். மதியற்றவர்களாயிராதீங்க. அது அப்படியே நம்ம நேரடியாக நம்ம தமிழில் மொழிபெயர்த்தா முட்டாளாக இருக்காதீங்கன்னு பவுல் சொல்கிறார். 2, துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாதீங்கன்னு சொல்கிறார். மதுபான வெறி கொள்வது என்பது துன்மார்க்கத்துக்கு ஏதுவானது. துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாதீங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார். இன்னைக்கு இந்த காலவேளையில் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நான் இந்த 7 காரியங்களை உங்கள் கூட பேச விரும்பினாலும் சமயம் அவ்வளவுக்கு இருக்காது. அதில் ஒன்றை மட்டும் இந்த காலையில் உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் நீங்கள் ஆவியில் நிறைந்திருங்கள். பிரைஸ் தி லார்ட். ஆவியில் நிறைந்திருங்கள். அதைத்தான் ஆண்டவர் சொல்றார். ஒரு மனுஷன் ஆவியில் நிறைந்திருந்தால் நாட்கள் பொல்லாதவைகளாக இருந்தாலும் அவன் தன்னுடைய ஆத்துமாவை அவன் காத்துக்கொள்ள முடியும். தேவனுக்காக பிரகாசிக்க முடியும். ஆண்டவருக்காக வாழ முடியும். எனவே இந்த உலகம் இவ்வளவு கொடூரமாக இருப்பதனால நாம் விசுவாச பாதையில் கர்த்தருக்காக நல்ல தேவ பிள்ளைகளாக, வெற்றி உள்ள தேவ பிள்ளையாக, விசுவாசத்தில் ஜெயிக்கிறவர்களாக நீங்கள் இருக்கணும். அப்படின்னா ஆவியில் நிறைந்து இருக்கணுமா? பரிசுத்த ஆவியில் நிறைந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை ஜெயமுள்ள வாழ்க்கையாக இருக்கும்.
நமக்காக ஆண்டவர் பரிசுத்தாவியின் நிறைவை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். பரிசுத்தாவியை பற்றி நீங்க அதிகமாக அறிந்திருக்க கூடும். அன்பானவர்களே, சில நேரங்களில் பரிசுத்தாவி அப்படின்னா அதை சிலர்லாம் அதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. பரிசுத்தாவிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறதில்லை. ரட்சிக்கப்பட விரும்புகிறாங்க, அதே போல் ஞானஸ்நானம் கூட எடுத்துக்கொள்கிறாங்க. ஆனால் அடுத்த கட்டமாக இந்த பரிசுத்தாவிக்காக எத்தனை பேர் அதிக பிரயாசம் எடுக்கிறார்கள்? ஆவியில் நிரம்பி ஜெபிப்பதற்கு, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு, அந்நிய பாஷையின் அடையாளத்தோடு பரிசுத்தாவின் நிறைவை பெற்றுக்கொள்வதற்கு எத்தனை பேர் அதிகமாக முயற்சிக்கிறார்கள்? பரிசுத்தாவி என்பது ஊழியம் செய்கிறவர்களுக்கு என்று நினைக்கிறார்கள், அல்லது பரிசுத்தாவி என்பது நமக்கெல்லாம் கிடைக்க வாய்ப்பில்லைன்னு நினைக்கிறார்கள். பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்வதற்காக நான் அந்த அளவுக்கு பரிசுத்தவானான்னு சிலர் தங்களை தாழ்த்தி கொள்ளுகிறார்கள். வசனம் சொல்லுகிறது, மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன். யாருக்கெல்லாம் மாம்சம் இருக்கோ அவங்க எல்லாருக்கும் என்னுடைய பரிசுத்தாவியை கொடுக்க முடியும்னு சொல்றார். அப்ப பரிசுத்தாவியானவர் என்பது ஒருவருக்கு அல்ல, அது அத்தனை பேருக்கும் சொந்தமானது. ஒரு அலையில் சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். பரிசுத்தாவின் நிறைவை அந்நிய பாஷையின் அடையாளத்தோடு பெற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்? கை உயர்த்தலாம் நினைக்கிறேன். நான் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அந்நிய பாஷையின் அடையாளத்தோடு நான் பெற்றுக்கொண்டேன். நல்லா தூக்குங்களேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 15 பேர். மற்றவர்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை ஏன் பெற்றுக்கொள்ளவில்லை? அது அவசியமா? எனக்கு இந்த காலை நேரத்தில் நான் உங்களை பார்த்து கேட்குறேன், இந்த செய்தியின் தலைப்பை பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அவசியமான்னு கேட்குறோம். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஜெபம் அவசியம், ஏன்னா என் ஜெபத்தை கேட்டு எனக்கு ஆண்டவர் அற்புதம் செய்யணும். ஆராதனை அவசியம், அது நாம் முக்கியப்படுத்துகிறோம். ஆனால் பாவ மன்னிப்பு அவசியமா? ஆமாம், அப்போ தான் பரலோகம் போக முடியும். பரிசுத்தாவி அவசியமா? அது பார்த்துக்கலாம் பாஸ்டர். உங்களில் எத்தனை பேர் பரிசுத்தாவி என் மேல் ஊற்றும் என்று ஜெபித்திருக்கிறீர்கள்? உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர்கிட்ட எத்தனை பேர் கேட்டிருக்கிறீங்க, ஆண்டவரே இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை என் மேல் ஆண்டவர் தாரும்? பழைய ஏற்பாட்டில் பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை நாம் படிக்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே பரிசுத்தாவியானவர் நிரந்தரமாக பூமியில் இல்லை. அவர் தேவைப்படும் போது மனுஷர்கள் நடுவில் இறங்கி வருகிறார். அவர் செய்ய வேண்டிய வேலைகளை செய்கிறார், மறுபடியும் எடுத்துக்கொள்ளப்படுகிறார். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் தான் பரிசுத்தாவின் அபிஷேகம் அங்கே ஸ்தோத்திரம் ஊற்றப்பட்டதை அப்போஸ்தலர் நடபடிகளில் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். முதல் முறையாக பரிசுத்தாவின் அபிஷேகம் மனுஷர்கள் மேலே ஊற்றப்பட்ட அந்த அனுபவம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் யோவேல் தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்ட உரைக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பரிசுத்தாவி ஊற்றப்பட்டு அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறினதை நாம் வாசிக்கிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்திலும் பரிசுத்தாவியானவர் யார் மேல் இறங்கினாரோ அவர்கள் எல்லாரும் தேவனுக்காக சாதித்தவர்களாக இருந்தார்கள், அவர்கள் வெற்றியுள்ளவர்களாக இருந்தார்கள். அது அவர்களுக்கு பெரிய பலனாக இருந்தது. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை மக்கள் விரும்பினார்கள். புதிய ஏற்பாட்டிலே பரிசுத்தாவின் அபிஷேகத்தை ஆண்டவர் மக்களுக்கு அளவில்லாமல் கொடுத்தார். இயேசு கிறிஸ்து அவர் உன்னதமான தேவன் தான், ஆனால் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அவர் பெற்றுக்கொண்டார். நமக்கு தெரியும், இயேசு கிறிஸ்து யோர்தான் நதியிலே யோவான் ஸ்நானனால தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்து கரையின பொழுது பரிசுத்த ஆவியான அவர் மேல் இறங்கினார். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட பிறகுதான் அவருடைய ஊழியத்தையே அவர் ஆரம்பிக்கிறார். காரணம், பரிசுத்தாவின் நிறைவு மிக அவசியம் என்பதனால. இயேசு தேவனாய் இருக்கிறார், வல்லமை இருக்கிறது. பரிசுத்த ஆவியின் நிறைவு அவருக்கு வரும் முன்பே அவருக்கு வல்லமை உண்டு. அவர் தேவாதி தேவனாக இருக்கிறார். அவர் வானத்தையும் பூமி உண்டாக்கினவராக இருக்கிறார். அவர் ஆதியில் இருந்தவராக இருக்கிறார். அவர் வார்த்தையாக இருந்தார் அல்லவா? அவருக்கு தொடக்கமும் இல்லை முடிவும் இல்லை, சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆனால் அவரே பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அவர் பெற்றுக்கொண்டார் என்றால் நீங்களும் நானும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அது நமக்கு ஒரு பெரிய பலனாக இருக்கிறது என்பதை மறந்து விடாதிருங்கள். அன்பானவர்களே, இந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் என்ன செய்கிறது, அல்லது அது எந்த வகையில் நமக்கு பயன்படுகிறது, அல்லது பரிசுத்த ஆவியா நமக்கு எப்படி உதவியா இருக்கிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள். பரிசுத்த ஆவி இல்லைன்னா என்ன அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த பரிசுத்த ஆவியை நமக்குள்ள இருக்கிற போது தேவன் நமக்கு இன்னொரு புது பலன் நமக்கு என்ன செய்தனா கிடைக்கிறது என்பதை மறந்துடாதீங்க. அன்பானவர்களே, பரிசுத்த ஆவியானவரால் கிடைக்கும் நன்மைகளை பற்றி உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். ஒன்று, மாம்சத்தின் கிரியைகளை அவர் அழிக்க விரும்புகிறார். உண்மையாக பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற ஒரு தேவனுடைய பிள்ளை
மாம்சத்தின் கிரியைகளை அழிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் மாம்சத்தின் கிரியைகள் நாம் இந்த உலகத்தில் வாழும் காலமெல்லாம் நம்மோடு போராடுகிறது. மாம்சம் இருக்கிற வரை மாம்சத்தின் கிரியைகள் என்ன செய்யும்? இருக்கும். ஸ்தோத்திரம். நாம் ஒரு தேவதூதனாக மாறவில்லை, நாம் மனிதனாகத்தான் இருக்கிறோம். நாம் எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் எவ்வளவு ஆலயத்துக்கு வந்தாலும் மாம்ச சிந்தனைகள் மாம்ச செயல்பாடுகள் நமக்குள்ளே வராமல் இருப்பதில்லை. மனிதராக இருந்தால் மாம்சம் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். பாவ சிந்தனைகளும் சாத்தானுடைய தூண்டுதல்களும் நமக்குள்ளே வரதான் செய்யும். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்தால் அந்த மாம்சத்தின் கிரியைகளை ஜெயிப்பதற்கும் அதை அழிப்பதற்கும் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறார்னு வசனம் சொல்கிறது. ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை எடுத்துக்கொண்டால் அந்த ரோமர் புஸ்தகத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. நாம் எல்லாரும் அந்த வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்களை அழித்தால் பிழைப்பீர்கள். அப்படின்னா விசுவாசத்தில் ஒரு விசுவாசி பிழைக்க வேண்டுமானால், ஆத்துமா பிழைத்திருக்க வேண்டுமானால், மாம்சத்தின் கிரியைகளுக்கு இடம் கொடுத்தால் அது ஆத்துமாவை சாக செய்யும், ஆத்துமாவை அழித்துவிடும். ஆத்துமா உயிரோடு இருக்க வேண்டுமானால் மாம்சத்தின் கிரியைகள் அழிக்கப்பட வேண்டும். அதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவியாக இருக்கிறார். பரிசுத்த ஆவியிலே நிறைந்திருக்கிற ஒரு மனிதன் அவர்கள் மாம்சத்தின் கிரியைகளை அழிக்கிறார்கள். அதற்கு பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறார். பாவத்தை மேற்கொள்ள முடியல, பாவம் என்ன மேற்கொண்டு விடுகிறது, நான் கர்த்தருக்காக உண்மையா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன், ஆனா எங்கேயோ ஒரு இடத்துல தவறி விடுகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்தார்னா நிச்சயமாக இவைகளை ஜெயிப்பதற்கு அவர் கிரியை செய்கிறார். 2 தெசலோனிக்கர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தையும் நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். அதை நீங்கள் வீட்டிலே சென்று வாசிக்கலாம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும், அந்த ஒரு வார்த்தையை பிடிச்சுக்கோங்க, பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் பரிசுத்தமாக்கப்படுகிறீர்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா பரிசுத்தமாக வாழ்றதுக்கு, ஆண்டவருக்கு உண்மையாக வாழ்றதுக்கு, தேவன் விரும்புகிற மனிதனாய் வாழ்வதற்கு எது தேவைன்னா பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் ரொம்ப தேவைப்படுது. அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்தா அது ஒரு சாட்சியான வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு கொடுக்குறார். சில நேரங்களில் பரிசுத்த ஆவியை பெற்றிருப்பாங்க, ஆனால் அந்த பரிசுத்த ஆவியில் நிரம்பி ஜெபிக்கணும். நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள் தொடர்ந்து ஆவியில் நிரம்பி நீங்கள் ஜெபிக்கலைன்னா பரிசுத்த ஆவியை உங்களை விட்டு என்ன செஞ்சிருவார்? போயிடுவார். நிறைய பேர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவங்க இழந்திருக்கிறாங்க. ஆனால் சில நேரம் அந்நிய பாஷையை பேசிக்கிட்டு இருப்பாங்க, அது பழக்க தோஷத்தில். ஆனால் பரிசுத்த ஆவியை அவங்களுக்கு இருக்க மாட்டார். பாவம் செய்கிற ஒரு மனிதனோடு, தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழ்கிற ஒரு மனிதனோடு பரிசுத்த ஆவியார் என்ன செய்ய மாட்டார்? இருக்க மாட்டார். ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்தார்னா அவன் பாவம் செய்யும் போது அவனை கண்டித்து உணர்த்துவார், அவனை சீர்படுத்துவார், நீ செய்யறது தப்புன்னு சொல்வார், அவனுக்குள்ள ஒரு உறுத்துதலை கொடுப்பாரு, நீ இப்படி போற தவறுன்னு கண்டித்து உணர்த்துவார், தடை செய்வார், எல்லாம் முயற்சி பண்ணுவார். ஆனா அந்த மனிதன் பரிசுத்த ஆவியானவரை அலட்சியப்படுத்தி அவருடைய கண்டித்து உணர்த்துதலெல்லாம் கேட்காம அவன் வலுக்கட்டாயமாக அவன் மறுபடியும் தவறு செய்வானானால் தொடர்ந்து ஆண்டவர் அவனை சொல்லிக் கொண்டே இருப்பார். ஒரு காலகட்டத்தில் பரிசுத்த ஆவியானவர் அவனோடு இருக்க முடியாது. காரணம், அவனுக்குள்ளே அசுத்தம் இருப்பதனால அவனை விட்டு பரிசுத்த ஆவியானவர் விலகி விடுகிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள். தாவீது பாவம் செய்த போது அவன் ஜெபித்த ஒரு ஜெபம் என்னவென்றால், பரிசுத்த ஆவி என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாமல் இரும் ஆண்டவரே ஜெபம் பண்றான். ஏன்னா தாவீதுக்கு தெரியும், நான் செஞ்ச பாவம் மிக கடுமையானது, ஆவியானவர் என்னோடு இருக்க மாட்டார், நான் பாவம் செய்ததன் மூலமாக பரிசுத்த ஆவி என்னை விட்டு போய்விடுவார்னு அவனுக்கு தெரியும். அதனாலதான் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிற, ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாமலும் இரும் என்று ஆண்டவர்கிட்ட மன்றாடி ஜெபிக்கிறார். ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவர்களே, உங்கள் வாழ்வில் நீங்கள் போகும் பாதைகள் தவறாகுமானால் பரிசுத்த ஆவியானவர் கட்டாயம் உங்களை கண்டித்து உணர்த்துவார். உங்க மனசுல ஆண்டவர் பேசுவாரு, மகனே நீ செய்யறது தவறுன்னு சொல்வாரு, நீ இந்த காரியத்தை பேசிக்க கூடாதுன்னு சொல்வாரு. கீழ்ப்படிந்து மனம் திரும்பினால் பரிசுத்த ஆவியானவர் இன்னும் உங்களோடு கூடவே இருப்பார். ஆனால் பரிசுத்த ஆவி கீழ்ப்படியாமல் போனால் அவர் உங்களை விட்டு விலகி போய் விடுவார். உங்கள் வாழ்க்கை தாறுமாறாக போய்கொண்டே தான் இருக்கும். நீங்கள் சீரான பாதைக்கு, தேவனுடைய பாதைக்கு வர வேண்டுமானால் உங்க கூட பேசுகிற, உங்களை கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவிக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி. ஆமென். அல்லேலூயா.
இந்த பரிசுத்த ஆவி தேவன் நமக்கு தந்திருக்கிற ஒரு பெரிய பொக்கிஷம், ஒரு பெரிய வரம், ஆண்டவர் கொடுத்துக்கிற ஒரு பெரிய ஈவு, ஒரு பெரிய ஆசீர்வாதம். என்னன்னா பரிசுத்த ஆவி நமக்கு கிடைத்திருப்பது. அல்லேலூயா. நல்ல ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி தேவனை துதிப்பது என்பது தேவன் கொடுத்த ஒரு பெரிய ஈவு என்பதை வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொன்னபடி சீஷர்கள் காத்திருந்தார்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை நீங்க எல்லாருமே வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். ஆண்டவர் இயேசு மரித்து உயிரோடு எழுந்த போது தம்முடைய சீஷர்களுக்கு ஆண்டவர் சொன்னார், நீங்கள் போய் எருசலேமிலே காத்திருங்கள், உன்னதத்தின் பலனை பெற்றுக்கொள்ளும் வரை நீங்கள் காத்திருங்கள் என்று சொன்னார். அந்த வார்த்தை கீழ்ப்படிந்து சீஷர்கள் 12 பேர்ல ஒருவன் யூதாஸ் போய்விட்டான். மற்ற 11 பேரும் அதோடு சேர்த்து இன்னும் சிலர் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் இன்னும் அநேக சீஷர்களோடும் ஏறத்தாழ 120 பேர் ஒரு மேல் மாடியில கூடி இயேசுவின் வார்த்தை கீழ்ப்படிந்து அவர்கள் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தார்கள். அப்படி ஜெபித்து கொண்டிருந்த பொழுது அவர்கள் எவ்வளவு நாள் ஜெபித்தார்கள் என்று தெரியாது. அவர்கள் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடி வந்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்த பொழுது ஒரு நாள் பரிசுத்த ஆவியானவர் சொன்னபடியே அவர்கள் மேல் வந்து இறங்கினார். அவர்கள் அந்த இடம் அசைந்தது, தேவனுடைய வல்லமை இறங்கினது, ஒரு பெரும் காற்றடிக்கிறது போல ஒரு முழக்கம் அங்கே உண்டாயிற்று. அவர்கள் எல்லாரும் மேலும் ஆண்டவருடைய பரிசுத்த ஆவி வந்து இறங்கினார். அவர்கள் பரிசுத்த ஆவி நிரம்பினார்கள், அந்நிய பாஷைகளை பேசினார்கள், இதுவரை பேசாத புதிய பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். அப்பொழுது அங்கிருந்து பார்த்த எல்லாரும், சுற்றி நின்றவர்கள் எல்லாரும் சொன்னார்கள், இவர்கள் யூதர்கள் அல்லவா, இவர்கள் என்னுடைய பாஷைகளை தெரியாது, அவர்கள் பலவிதமான தேசங்களில் வந்தவர்கள். அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் எங்கள் பாஷைகளிலே பேசுகிறார்கள், இந்த யூதர்கள் எபிரேய பாஷைகளை பேசுகிறவர்கள், ஓ இது முதல் முறையாக எல்லா பாஷைகளிலும் பேசுகிறார் என்று சொன்னார்கள். அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். அது தேவன் கொடுத்த விலையேறப்பட்ட ஈவு. இன்னைக்கும் பரிசுத்த ஆவியை கர்த்தர் நமக்கு தருகிறார். அன்பானவர்களே, மாம்சத்தின் கிரியைகளை அழிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார். 2 சங்கீத புஸ்தகம் 143:10 படிக்கும்போது, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில நடத்துவாராக. நல்ல கவனிங்க, உம்முடைய நல்ல ஆவி, பரிசுத்த ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவாராக. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தில் நீங்க 2ஆம் வசனத்தை படிக்கலாம். 16ஆம் அதிகாரத்தில் 6-7 வசனங்களை படிக்க முடியும். இந்த வசனங்களிலெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய ஜனத்தை வழி நடத்துகிறார். செம்மையான வழியிலே அவர்களை வழி நடத்துகிறார். அவர் ஆலோசனை கொடுத்து நடத்துகிறார். போகும் பாதைகளை காண்பிக்கிறார். குழப்பமான நேரங்களிலே, செய்யலாமா வேண்டாமா என்கிற நேரங்களிலே இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்க கூட இருந்தார்னா எதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு ஆண்டவர் போதிக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துகிறவர். அல்லேலூயா. நம்மை அறியாமலே அவர் சரியான பாதையில நம்மை நடத்துகிற தேவனா இருக்கிறார். ஆவியானவராலே இயேசு கிறிஸ்து வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். நல்ல கவனிங்க, இயேசு கிறிஸ்து வாழ்விலே, இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வாழ்ந்த காலத்திலேயே பரிசுத்த ஆவியானவர் இயேசுவுக்கு வழிகாட்டி இருக்கிறார், அல்லது அவர் போகும் பாதைகளிலே அவர் உதவியாய் இருந்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் வசனம் சொல்லுகிறது, அவர் வனாந்தரத்துக்கு அவர் கொண்டு போகப்பட்டார். ஸ்தோத்திரம். மார்க்கு சுவிசேஷம் 1:12 இருக்கு, மத்தேயு 4:1 இருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலர் நடபடிகளில் படிக்கும்போது பிலிப்பு ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். கந்தாக என்பவளுக்கு மந்திரியான அந்த மந்திரிக்கு பிலிப்பு ஞானஸ்நானம் கொடுத்த பின்பு ஆவியானவர் பிலிப்புவை கொண்டு போனார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை வழி நடத்தினார். பவுலை கூட ஆசியா, பித்தினியா போன்ற இடங்களுக்கு பவுல் போகணும்னு திட்டமிட்ட போது ஆவியானவர் அவர்களை தடை செய்தார்னு எழுதப்பட்டிருக்கு. சில இடங்களுக்கு நம்ம போகாம அவரே என்ன செய்யறார், தடை பண்ணுவார். பரிசுத்த ஆவி நம்ம கூட இருந்தார்னா சில இடத்துக்கு போகக்கூடாது என்றால், அல்லது சில இடங்கள் நமக்கு தேவையில்லை என்றால் ஆவியானவரே நம்மை என்ன செய்கிறாராம், தடை செய்கிறாராம். அப்படியானால் ஆவியா நமக்கு தேவைதானா? ஏனங்க தேவையாங்க? தேவைன்னாலே சொல்லுங்க. இந்த பரிசுத்த ஆவி நமக்கு ரொம்ப அவசியம், தேவை. அல்லேலூயா. நான் இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்காக ரொம்ப வாஞ்சியா இருந்தேன். என் வாலிப நாட்களில் நான் இந்த பரிசுத்த ஆவிக்காக ரொம்ப அதிகமாய் காத்திருந்து ஜெபம் பண்ணினேன். ஒவ்வொரு முறையும் ஸ்தோத்திரம், சபையிலே ஜெபங்கள் நடக்கும்போது பரிசுத்த ஆவிக்காக போக ஜெபிப்பது உண்டு. விசேஷமாக பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்திற்காக கூட்டம் நடக்கும்போது நான் போய் முன்னாடி நின்று வரிசையில் முழங்கால் படியிடுவேன்.
என் கூட இருக்கிறவங்கெல்லாம் அபிஷேகம் பெறுவாங்க, எனக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் கிடைக்காது. ஒரு காலகட்டத்தில் நான் ஒரு முடிவுக்கு வந்து விட்டேன், பரிசுத்தாவின்னு இவங்கெல்லாம் பொய் சொல்கிறாங்க, பரிசுத்தாவின் அபிஷேகம் என்பது பொய், ஏமாத்துறாங்கன்ற இடத்துக்கு நான் வந்து விட்டேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ரொம்ப வருஷமாக ஜெபம் பண்ணி கிடைக்கல. அதனால் ஒரு நாள் வந்து முழு இரவு ஜெபத்துக்கு போய்விட்டு நான் இரவில் வந்து காலையில் 5 மணிக்கு தான் முடிந்தது, வந்து படுத்திருந்தேன். மறுநாள் காலையில் சனிக்கிழமை ஒரு பரிசுத்தாவிக்கான ஒரு கூட்டம் நடைபெற்றது. தூத்துக்குடியில் பிரயன் நகர் அப்படின்ற இடத்துல ஒரு சபையில் நடந்தது. அந்த கூட்டத்திற்கு நான் போகணும்னு நினச்சிருந்தேன். ஆனால் முழு ஜெபத்துக்கு போனதுனால காலையில் எழும்ப முடியல. அன்பானவர்களே, ஸ்தோத்திரம், மனசில் போகணுன்னு இருக்குது, ஆனால் தூக்கம், கடுமையான தூக்கம். நான் எப்படி எழுந்தேன் என்று தெரியாது. ஒரு 9 மணிக்கு எழுந்து வேக வேகமாக ஆயத்தமாகி நான் அந்த கூட்டத்துக்கு போனேன். அங்கே பாஸ்டர் சுபிசேஷகர் ஒய்கேபி ஹென்ரின்னு நம்ம சபையெல்லாம் வந்து பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். அவர் தான் அப்போது அவர் இளமையாக இருந்தார். அவர் நல்லா பிரசங்கம் பண்ணி பரிசுத்தாவி எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் அங்கே ஆலோசனை கொடுத்து கொண்டிருந்தார். செய்தியின் முடிவில் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறாதவங்கெல்லாம் முன்னாடி வாங்கன்னு சொன்னார். அப்போ நான் நினச்சேன், எத்தனையோ முறை போய் கிடைக்கல, இப்பவும் போய் என்ன செய்ய அப்படின்னு யோசித்துக்கிட்டே இருந்தேன். ஆனாலும் இந்த முறையும் விட வேண்டாம், தொடர்ந்து முயற்சி செய்தேன். நான் போய் அங்கே முழங்கால் படியிட்டு ஜெபித்து கொண்டே இருந்த போது என் மேலையும் பரிசுத்தாவியின் வல்லமையாக இறங்கினார். அல்லேலூயா. பரிசுத்தாவி இல்லைன்னு சொல்லிட்டு இருந்த எனக்கு தேவன் தம்முடைய அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. ஜெபம் பண்ண ஆரம்பித்த உடனே என் மேலே ஒரு வல்லமை இறங்கினதை உணர்ந்தேன். என் உடம்பெல்லாம் சிலிர்த்தது. ஆமென், ஸ்தோத்திரம். என்னுடைய நாவு தடுமாறினது. அதுக்கு முன்னாடியெல்லாம் நான் நாவு தடுமாறும் போது நான் வலுக்கட்டாயமாக நாவை பிடித்து கொண்டு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு கட்டாயமாக சொல்லிக்கிட்டு இருந்தேன். அவர் சொன்னார், உங்கள் நாவு அப்படி தடுமாறும் போது நாவு போகிற போக்கில் விடுங்க. நீங்கள் தமிழில் இதுவரைக்கும் பேசிகிட்டே இருந்தீங்க, இனி நீங்கள் பேச மாட்டீங்க. நாவை ஆண்டவர் பேச பயன்படுத்துவார், பரிசுத்தாவியான பயன்படுத்துவார். உங்கள் நாவை அவர் டேக் ஓவர் பண்ணிடுவார். நீங்கள் உங்கள் நாவை உங்கள் இஷ்டத்துக்கு இழுக்காதீங்க, அவர் பேசுறதுக்கு விட்டு கொடுங்கன்னு சொன்னார். பிரைஸ் தி லார்ட். நிறைய பேர் பரிசுத்தாய் பெறாத காரணம் நிறைய பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் எனக்கு அப்படிதான் பாஸ்டர், ஜப நேரத்தில் ஆராதனையில் உடம்பெல்லாம் சிலிர்க்கிற மாதிரி இருக்கு, ஒரு வல்லமை வர்ற மாதிரி இருக்கு, நாவு குளர்ற மாதிரி இருக்கு, ஆனால் அந்நிய பாஷை கிடைக்கல. நீங்கள் வலுக்கட்டாயம் பிடிச்சி தொத்திரம் 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 சொல்லாதீங்க, நாக்கு போனா விடுங்கன்னு சொல். அல்லேலூயா. நல்லா நீங்கள் ஆராதனை பண்ணி அபிஷேகத்தை நிரம்பி ஜெபம் பண்ணா எவருக்கும் பரிசுத்தாவி கொடுப்பார் என்பதற்கு நான் ஒரு பெரிய அடையாளமா இருக்கிறேன். அல்லேலூயா. பரிசுத்தாவி இல்லை, பொய் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு இருந்து எனக்கு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை ஆண்டவர் எனக்கு தந்து அது உண்மை என்பதை கர்த்தர் நிரூபித்தார். அல்லேலூயா. இந்த பரிசுத்தாவி கிடைக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து ரொம்ப வெட்கப்படுவேங்க. நான் சொல்லியிருக்கேன்ல, ஒரு பெரிய சாட்சி. இந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் எவ்வளோ முக்கியன்றதை நான் சொல்கிறேன். பரிசுத்தாவி அபிஷேகம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி நான் ரொம்ப வெட்கப்படுவேன், கூச்சப்படுவேன், 4 பேர் முன்னாடி நிற்க மாட்டேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒரு பெரிய நீங்கள் உதாரணம் என்னென்னா, நான் அப்போ சைக்கிள் எடுத்துகிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்தேன்னா யாராவது லேடிஸ் வந்தாங்கன்னா சைக்கிளை கொண்டு உள்ளே போயிடுவேன், வெளியே வர மாட்டேன். அவங்க கிராஸ் பண்ண பிறகு தான் போவேன். அவ்வளோ கூச்சங்க. எனக்கு இவ்வளோ பேர் மத்தியில் உட்காந்து பேசுகிறேன்னா அந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் என்னுடைய கூச்சத்தை வெட்கத்தை கர்த்தர் மாற்றினார். 1000 பேருக்கு எத்தனை பேர் இருந்தாலும் சரி, பெரிய பெரிய கூட்டங்கள் எல்லாம் பேசுறதுக்கு தேவன் கிருபை செய்கிறார். ஒரு பெரிய தைரியத்தை பரிசுத்த ஆவியானவர் தருகிறார். என்ன போல நீங்கள் யாரும் இருந்திருக்க மாட்டீங்க, ஆனால் என்னையவே கர்த்தர் அப்படி மாற்ற முடியும், நான் உங்களை மாற்ற முடியும். பரிசுத்த ஆவியானவர் சாதாரணமானவர் அல்ல, அவர் நமக்கு கிடைத்த பொக்கிஷம். நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவர் இந்த அபிஷேகத்தை எனக்கு என்ன செய்யணும், தரணும். அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவர் என் மேலே ஊற்றப்படணும்னு நீங்கள் கேட்டால் ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாக ஆண்டவர் தருவார். இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு போதிக்கிறார். நல்ல கவனிங்க. 3வது பரிசுத்த ஆவியின் நன்மை என்ன? அவர் போதிக்கிறவர். காரணம், வசனம் பரிசுத்தாவியால் எழுதப்பட்டது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சில விஷயங்களை வந்து எல்லாராலும் புரிந்து கொள்ள முடியாது. நீங்கள் எழுதுனதை எல்லாரும் படிக்க முடியுமான்னா சந்தேகம்தான். உங்கள் எழுத்து சிலருக்கு என்ன செய்யாது, புரியாது. ஒரு எழுத்தை சரியாக புரிய வைக்க எழுதினவர் தான் விளக்க வேண்டும். ஒரு புத்தகத்தை எழுதினவர் தான் புத்தகத்தை அவர் மனசில் எதற்காக எழுதினார் முழு அந்த நோக்கமும் அவருக்கு தான் தெரியும். ஒரு ஆசிரியர் எழுதும் புத்தகத்தினுடைய முழு அர்த்தத்தையும் எல்லாரும் புரிந்து கொள்வதில்லை. அதில் சிலவற்றை புரிந்து கொள்கிறார்கள். ஆனால் அந்த ஆசிரியர் இருக்கிறார்ல, அந்த ஆசிரியர் தான் முழுவதும் அதை செய்கிறார்.
இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியால் எழுதப்பட்ட வேதாகமத்தை பரிசுத்த ஆவியானவர் தான் கரெக்டா வெளிப்படுத்த முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். அவர் எழுதின வேதாகம், பரிசுத்த ஆவியினால ஏவப்பட்டு எழுதப்பட்ட இந்த வேதாகமத்தை அவரே நமக்கு விளக்குவாராம். பரிசுத்த ஆவியானவர் துணையோடு படித்தால் நமக்கு பிரயோஜனமானது. யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். என் நாமத்தினால பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப அவர் போதிக்கவும் செய்கிறாரு, அவர் நினைப்பூட்டவும் செய்கிறாரு, நமக்கு சொல்லிக் கொடுக்கவும் செய்கிறாரு. சொல்லிக் கொடுத்ததை நாம மறந்துடாம இருக்கிறதுக்கு அப்பப்ப என்ன செய்யறாரு? ஆண்டவர் நினைப்பூட்டிட்டே இருக்கிறார். இவ்வளவு பெரிய நல்ல ஆவியானவரை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் ரட்சிக்கப்படும் பொழுது பரிசுத்த ஆவியின் மூலமாகத்தான் ரட்சிக்கப்படுகிறோம். நமக்குள்ளே ஆவியானவர் வந்து அவருடைய வசனத்தால் நமக்குள்ள ஆண்டவர் கிரியை செய்கிறாரு. பரிசுத்த ஆவி இல்லாம நம்ம ரட்சிக்கப்பட முடியாது. வசனத்தை கேட்கிறோம், ஆவியானவர் நமக்குள்ள அந்த வசனத்துல கிரியை செய்கிறார். ஆவியான உணர்த்துறாரு. வசனத்தின் மூலமாக நாம் பாவி என்று நம் ஒத்துக்கொள்கிறோம், இரத்தத்தால் கழுவப்படுறோம், அவருடைய பிள்ளை அகமாற்றப்படுகிறோம். அப்போ ஒவ்வொரு மனுஷனுடைய ரட்சிப்புல பரிசுத்த ஆவி இருக்கிறாரு. ஆனா பரிசுத்த ஆவியானுடைய தொடுதல் வேற, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வேற. ஆமென், ஸ்தோத்திரம். டம்ளர்ல தண்ணி வைக்கிறது வேற, டம்ளர் இருக்கிற தண்ணீரை தண்ணி உள்ள பக்கெட்டுக்குள்ள போடுறது வேற. டம்ளர்ல தண்ணி வச்சா உள்ளுக்குள்ள மட்டும் தண்ணி, தண்ணியோட டம்ளரை தூக்கி பக்கெட்டுள்ள தண்ணியில போட்டா முழுசும் தண்ணியால் நிரப்பப்படுவது போல பரிசுத்த ஆவி நம்ம மேல இறங்கி வர வேண்டும். அது அபிஷேகத்தால் நிரப்புகிறார் ஆண்டவர். அதுதான் பெந்தெகோஸ்து நாளிலே நடந்தது. இந்த அபிஷேகம் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப தேவைப்படுது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நான்காவதாக சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியானவர் நாம் சாட்சியாக நிற்பதற்கு நமக்கு வல்லமைகளை தருகிறார், வரங்களை தருகிறார், கனிகளை தருகிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த பரிசுத்த ஆவி என்ன பண்றாரா? நமக்கு வல்லமை கொடுக்கிறாரு. 3 காரியம். வல்லமை தர்றாரு, வரங்கள் கொடுக்கிறாரு, கனிகள் கொடுக்கிறாரு. இது பரிசுத்த ஆவியின் நிறைவு. ஆமென், ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும், எங்க கூட சொல்லுங்க, அல்லேலூயா. அந்த வசனம் தெரிஞ்ச வசனம் தானே. எங்க இருக்கு? அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இருக்கிறது. பரிசுத்தாய் வரும்போது நீங்க பலன் அடைவீங்கன்னு சொல்றாரு. அவர் வல்லமை நமக்கு கிடைப்பதாலே பலன் அடைகிறோம். பரிசுத்தாவியில் நிறைவு முக்கியமானது. சோர்ந்து போயிருக்கிற ஒரு மனிதன் ஜெபம் பண்ணி ஆவியில் நிரம்பி ஜெபிக்கும் போது, அந்நிய பாஷைகளை கொஞ்ச நேரம் கர்த்தரை துதிக்கும் போது சோர்வுகள் மாறி ஒரு புது பலத்தால் நிரப்பப்படுகிறான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க அபிஷேகம் பெற்றவர்கள், ஸ்தோத்திரம். நீங்கள் ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணும்போது, அந்நிய பாஷைகளை தேவனை துதிக்கும் போது நீங்க ஒரு புதிய பலனை பெற்றுக்கொள்றீங்க. சோர்வுகள் மாறும், ஒரு புதிய நம்பிக்கை கிடைக்கிறது. உங்க ஆவி ஆத்மா சரீரத்தில் ஒரு பலன் கிடைக்கிறது. எனவே கர்த்தருடைய வல்லமை, பரிசுத்த ஆவியின் வல்லமை உங்களுக்கு மிக அவசியம், தேவை. அன்பானவர்களே, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலேயும் நீங்கள் அதை படித்தால் அது உங்களுக்கு புரியும். வரங்களை பரிசுத்த ஆவி கொடுக்கிறாராம். நல்ல கவனிங்க. ஆவியின் வரங்கள்னு பைபிள் இருக்கு. அது எப்ப கிடைக்குன்னா பரிசுத்த ஆவி நமக்குள்ளே வருகிற பொழுது. பிசாசுகளை துரத்துகிற வல்லமைகளை தருகிறார், சுகமாக்கும் வல்லமைகளை தருகிறார், தீர்க்க தரிசன வரங்களை ஆண்டவர் தருகிறார். ஆவின் வரங்களை நாடுங்கள்னு பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வரங்களை கொடுக்கிறார். இந்த வரங்களின் மூலமாக மற்றவர்களுக்கு பயன்படுகிறார்கள். இன்னொன்று கனிகள் பைபிள் இருக்கு. கலாத்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் படிச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஆவியின் கனிகள் 9 பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. 22ஆம் வசனங்கள் எப்படி படிக்க முடியும்? ஆமென், ஸ்தோத்திரம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை அப்படின்னு கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்கள்ல எழுதப்பட்டிருக்கிறது. ஆவியின் கனி எப்படி வருகிறது? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், இது எல்லாம் ஆவியினாலே நமக்கு கிடைக்கிறதா? அல்லேலூயா. அப்ப இந்த ஆவியின் கனி இருக்குல்ல, ஆவியின் கனி நம்மளை சரிப்படுத்துறது. ஆவியின் வரம் நம்ம மூலமா மற்றவங்களை சரிப்படுத்துறது. அல்லேலூயா. ஆவியின் கனி நமக்கு உதவி செய்து நம்முடைய கோபத்தை மாற்றுகிறது, நம்முடைய சுவாபங்களை மாற்றுகிறது, நம்முடைய வாழ்வின் பாவங்களை மாற்றுகிறது. ஒரு நல்ல ஒரு கேரக்டரை நமக்கு கத்த தருகிறார், ஆவியானவர் கொடுக்கிறார். பாருங்க. ஆமென், ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கை, ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒரு பெரிய மாற்றம் வருது இல்ல, அது இந்த பரிசுத்த ஆவியினாலே நமக்கு தரப்படுகிற ஒரு வாழ்க்கை. அது பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறாத வரைக்கும் சில போராட்டங்கள் இருக்கும். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பிறகு இந்த ஆவியின்
கனிகளை கர்த்தர் நமக்குள்ள தருகிறாரு. ஆவியின் வரங்களை நமக்குள்ள இருந்து மற்றவங்களுக்கு பயன்படும்படி கர்த்தர் கொண்டு போகிறார். இதை பற்றி 1 கொரிந்தியர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் அதில் 4 முதல் 11 வசனங்களில் நாம் அதை படிக்க முடியும். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற போது வரங்களிலே வித்தியாசங்கள் உண்டு. 12:4 படிக்கிறேன். ஆவியானவர் ஒருவரே, ஸ்தோத்திரம். கீழே வாசிக்கிற போது எப்படி எனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அழிக்கப்படுகிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வரங்கள்ல ஒன்று என்னன்னா பற்பல பாஷைகளிலே பேசுவது. இன்னைக்கு சிலர் தப்பா நினைக்கிறாங்க. ஆவின் வரம்தான் அந்நிய பாஷை. அது எல்லாரும் பேசணும்னு அவசியம் இல்லை. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவங்க எல்லாருக்கும் அந்நிய பாஷை கிடையாது. அது வரம்தான். அது சிலருக்கு தான், ஒருவருக்கு, எல்லாருக்கும் கிடையாதுன்னு இல்லை. மேல் மாடியில் 120 பேரும் அந்நிய பாஷைகளிலே பேசியிருக்கிறார்கள்னு பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். அதற்கு பிறகு அப்போஸ்தலர் நடபடிகள் நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க. இந்த அந்நிய பாஷை என்பது ஸ்தோத்திரம் வெளிப்படையான ஒரு அடையாளம்னு நாம் வாசிக்கிறோம். பாருங்கள், வரமாகி அந்நிய பாஷைக்கு அர்த்தம் சொல்ல வேண்டும், அப்பதான் அந்த வரம் பயன்படுத்தப்பட வேண்டும். ஆனால் அடையாளமாகி அந்நிய பாஷைன்னு பைபிள் இருக்கு. ரெண்டையும் போட்டு குழப்பக்கூடாது. பைபிளை சொல்லும் போது ஸ்தோத்திரம் பவுல் எழுதின சில வார்த்தைகளை தவறா புரிஞ்சுக்கிறாங்க. அந்நிய பாஷைகளிலே பேசினா மற்ற மொழிக்காரன் எப்படி புரிந்து கொள்வார்கள் பவுல் கேட்கிறார்ல, அது தீர்க்க தரிசனமாக சொல்லப்படுகிற அந்நிய பாஷைகளை அதை விளக்கம் சொல்லி ஆக வேண்டும். எனவே அது வரமாகி அந்நிய பாஷைகளை எல்லாரும் பேசுகிறது இல்லை. ஆனால் அடையாளமாகி அந்நிய பாஷைகளை யார் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறுகிறார்களோ எல்லாரும் அந்நிய பாஷைகளிலே பேசி இருக்கிறார்கள் அப்படின்னு பைபிளில் படிக்கிறோம். 5வதாக பரிசுத்தாவி நமக்கு ஏன் அவசியம் தேவைன்னா, அவர் உருவாக்குகிறவர், அவர் புதுப்பிக்கிறவர். ஒண்ணுமே இல்லாத ஒன்றை உருவாக்குறாரு. உருவாக்கப்பட்டது சீர்குலையும் போது அதை சீர்படுத்துகிறார் அல்லது அதை புதுப்பிக்கிறார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், பரிசுத்தாவி உருவாக்குகிறவர். அல்லேலூயா. இந்த உலகம் உருவாக்கப்படும் பொழுது, இந்த உலகத்தை சிருஷ்டிக்கும் போது ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார் பைபிள் இருக்கு பாருங்க. அல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்ததுனாலே இந்த உலகமானது சரியாக புதுப்பிக்கப்பட்டது, உருவாக்கப்பட்டது. அந்த ஜலத்தின் மேல் அசைவாடினதுனால அந்த உலகம் உண்டான போது தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வார்த்தையினாலே, குமாரனாகிய வார்த்தையினாலே இந்த உலகத்தை உண்டாக்கினார். வானம், பூமி இவைகள் எல்லாம் சீர்படுத்தினதை வேதத்தில் வாசிக்கிறோம். சீர்குலைந்து போயிருந்த அந்த ஜலத்தினால் மூடியிருந்த அந்த பூமியை ஆண்டவர் வெட்டாந்தரைகளை உண்டாக்கி, ஆகாய விரிவை உண்டாக்கி, மரம் செடி கொடிகளை உண்டாக்கி, வெளிச்சத்தை உண்டாக்கி, எல்லாத்தையும் உண்டாக்கும் போது ஆவியானவர் அங்கே ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டிருந்தார். மரியாள் சொன்னா, இது எப்படி ஆகும், நான் புருஷனை அறியேனே என்று கேட்டாரே. அப்பொழுது அது நடக்காது என்று நினைத்தாள். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உண்மையிலே வருவார், உன்னதமானுடைய பலன் உண்மையிலே நிழலிடும். அப்பொழுது மனுஷரால் கூடாதவைகள் தேவனாலே கூடும்னு தேவதூதன் சொன்னான் அல்லவா. அங்கேயும் உருவாக்கப்பட்டார இயேசு. அது எப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் அசைவாடினதுனால. பரிசுத்த ஆவியின் அசைவாடினதுனாலே உலகம் சீராகும் போது, பரிசுத்த ஆவி அசைவாடும் பொழுது, இயேசு கிறிஸ்து உருவாக்கப்படும் பொழுது, இந்த பரிசுத்த ஆவி உலாவி வந்தால், அசைவாடினால் நம்முடைய வாழ்க்கையில் பல காரியத்தை கர்த்தர் உருவாக்குவார். கைகளை தட்டி தேவனை துதியுங்கள். பரிசுத்தாவி அசைவாடுகிற இடத்துல அங்கே வல்லமை உண்டு. பரிசுத்தாவி அசைவாடுகிற இடத்துல ஏதாகிலும் ஒன்றை கர்த்தர் புதுப்பிக்கிறார், உருவாக்குகிறார். உங்களால முடியாததை பரிசுத்தாவி உருவாக்குறாரு. மரியாளால முடியாதுன்னு தான் நினைச்சான், ஆனா அங்கே இயேசு உருவானார். அதற்கு காரணம் பரிசுத்தாவியானவர், அவருடைய அபிஷேகம், நிறைவு அவர் மேல் வந்தது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உள்ளான மனிதனை பலப்படுத்துகிறார்னு எபேசியர் 3:16 இருக்கு. உள்ளான மனிதனை நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனிலே வல்லமையாய் பலப்படவும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நமக்குள்ள இருக்கிற ஆத்மா பலப்படுறதுக்கு, புதுப்பிக்கப்படுறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப தேவைப்படுகிறார். 6வதாக நாம ஜெபம் பண்ண பரிசுத்த ஆவி உதவுகிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சில நேரம் நமக்கு ஜெபம் பண்ணவே ஓடாது. சில நினைப்பீங்க ஜெபம் பண்ணு, மனசுல ஆசை இருக்கும், ஆனால் ஜெபம் என்ன செய்யாது. முழங்கால் போட்டாலும் ஏதாவது பால்கார் மோர்கார் ஞாபகம் தான் வரும்.
சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா கஷ்டம், வேதனை, பாடு மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும். தோத்திரம் நீங்கள் சொல்லிட்டே இருப்பீங்க, மனசுலாம் எங்கே இருக்கும்? அது சென்னையில் இருக்கும். பாருங்கள், அப்படியே மைண்டில் சோத்திரம், வாயில் மட்டும்தான் தோத்திரம், ஆனால் மனசெல்லாம் பிரச்சனையை நினச்சிக்கிட்டு இருக்கும். ஒரு மனமாக ஜெபம் பண்ண முடியாது. ஜெபிக்க பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறாராம். இந்த பரிசுத்த உங்களுக்குள்ளே இருந்தால் நீங்கள் ஜெபம் பண்ண முடியாத சூழ்நிலையிலையும் இந்த பரிசுத்த ஆவியான் ஜெபிக்க நமக்கு உதவி செய்கிறார். எபேசியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை படிக்கும்போது, அந்தபடியே ரோமர் 8:26, அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அல்லேலூயா. நாம் என்ன ஜெபம் பண்ணணும்னு வேண்ட தெரியாமல் இருக்கும்போது நமக்காக ஆவியானவரை வேண்டுதல் செய்கிறாராம். பரிசுத்த ஆவி நம்ம கூட சேர்ந்து ஜெபிக்கிறாராம். ஜெபிக்க முடியாம தவிக்கிற தேவ பிள்ளைய இந்த பரிசுத்த ஆவியை உன் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணி உன்னை ஜெபிக்க வைக்கிறார். மகளே, உன்னை ஜெபிக்க தோண்டி விடுற சகோதரனே, இந்த பரிசுத்த ஆவி உன் கூட இருந்தா நீங்க நல்லா ஜெபிக்கிறவங்களா கர்த்தர் இந்த ஆவியானவங்களை மாற்றுவாரு. இந்த அபிஷேகத்தை நீங்க பெற்றுக்கொள்ளணும் சகோதரனே, சகோதரி. இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க தேவ பிள்ளைய. 7வது சொல்லி இருக்குது பைபிள்ல, அவர் முத்திரை இடுகிறாராம். நல்ல கவனிங்க, எபேசியர் 1:13 இருக்கு, நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டிருக்கிறீர்கள்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியான் நம்மளை என்ன செய்யறாராம்? முத்திரை போடுறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? அடையாளப்படுத்துறாரு, அதிகாரப்படுத்துறாரு. இந்த முத்திரை அப்படின்றதுக்கு அடையாளம், அதிகாரம்னு அர்த்தம். ராஜாக்கள் தங்களுடைய முத்திரை மோதிரத்தினாலே சட்டம் ஏற்றுவார்கள். அது பவர், அது அதிகாரம், அது வல்லமை, அப்புறம் அடையாளம். முத்திரை போட்டால் அது அவருக்கு சொந்தமானது. எனவே இந்த ஆவியார் நமக்கு ரொம்ப அவசியம் தேவைப்படுகிறார். பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும்? நல்லது பாஸ்டர், பரிசுத்தாவி ரொம்ப அவசியம்னு சொல்லிட்டீங்க. ஆமாம், தேவைதான். ஆனால் அந்த பரிசுத்தாவி எப்படி பெற்றுக்கொள்வது? ஒன்று, ரட்சிக்கப்படுறவங்களுக்கு பரிசுத்தாவியை கத்தர் கொடுக்கிறார். ரட்சிக்கப்படாதவங்களுக்கு பரிசுத்தாவி கிடையாது. அல்லேலூயா. அன்பானவர்களே, ரட்சிக்கப்பட்டவங்களை அசுத்தாவி தொட முடியாது, பரிசுத்தாவி நிரப்புவார். ஆமே. சரி, அசுத்தாவிக்கும் பரிசுத்தாவிக்கும் இடையில என்ன வித்தியாசம்? அல்லேலூயா. சில நேரம் பார்க்கும்போது ஆவியில் நிரம்புகளை பார்த்தா அசுத்தாவி பிடிச்சவங்க சில நினைப்பாங்க. அப்படி கிடையாது. பரிசுத்தாவிக்கும் அசுத்தாவிக்கும் என்ன வித்தியாசம்னா, ஒருவனுக்குள்ள அசுத்தாவி இருந்தா அவனுக்கு என்ன நடக்குன்னு அவனுக்கே தெரியாது. நல்லா கவனிங்க. அசுத்தாவி ஒருத்தனை ஆட்டி அப்படி பார்த்தீங்கன்னா அப்படி ஆடுவான். ஆனால் அவனுக்குள்ள என்னன்னா அவன் நடக்க என்னன்னே தெரியாது. எல்லாம் முடிஞ்ச பிறகு சொல்வான், எனக்கு என்ன நடந்ததுன்னு கேட்பாங்க. அப்படிதானா? பிசாஸ் பிடிச்சவங்களுக்கு பாருங்க, ஒன்றுமே தெரியாது. ஆனால் பரிசுத்த ஆவியில் நிரம்பும் பொழுது நமக்கு என்ன நடக்கும்? நல்லா கான்ஃபிடென்ட்டாக நிற்போம், நல்லா கான்சியஸ் இருக்கும், என்ன செய்கிறோன்னு தெரியும். முக்காடு இழகனா கூட எடுத்து போடுவோம். உங்களுக்கு புரியுதா நான் சொல்கிறது? ஆமென், அல்லேலூயா. நிதானம் இல்லாமல் போகாது. பரிசுத்தாவி நமக்குள்ள வந்தால் நிதானம் இருக்கும். ஆமென், ஸ்தோத்திரம். என்ன நடந்தாலும் நமக்கு தெரியும், யார் இருக்கான்னு தெரியும். ஆவியானவர் கட்டுப்பாடு உள்ளவர், நம்மை நேர்த்தியாக நடத்துகிறவர். ஒழுங்கினமா நம்ம நடத்த மாட்டார் ஆவியானவர். சாசு தான் ஒழுங்கினம் நடத்தும். அது மாதிரி எங்க போய் முட்டு மோதும், தலையை மோதும், ஒரு மாதிரி அடிக்கும், நொறுக்கும், கண்ணமணிக்கு பேசும், கெட்ட வார்த்தை கூட பேசும், எல்லாமே செய்யும் அசுத்தாவி. ஆனால் பரிசுத்தாவியானவர் நேர்த்தியானவர், கட்டுப்பாடு உள்ளவர். தம்முடைய பிள்ளைகளை சரியாக நடத்துவார். கட்டுப்பாடற்ற ஒழுங்கினமாக நடத்த மாட்டார். நமக்கு என்ன நடக்குன்னு தெரியும் பரிசுத்தாவியில் நடக்கும்போது. ஆமென். பரிசுத்தாவி நமக்குள்ள வரும்போது வெளிப்பாடுகளை கத்த தருவார், வெளிப்பாடுகளை தருவார், தீர்க்கதரிசனங்களை தருவார். ஆண்டவர் சரியான பாதையில் ஆண்டவர் நடத்துவார். இதுதான் பரிசுத்தாவிக்கும் அசுத்தாவிக்கும் இடையில வித்தியாசம். அன்பானவர்களே, ரட்சிக்கப்படாதவர்களுக்கு பரிசுத்தாவி இல்லை. நீங்க பாவத்திலிருந்து விடுதலை பெற்று இயேசுவை ஏற்றுக்கொண்டால், அதுக்கு வசனம் சொல்றேன். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் இப்படி படிக்கிறோம். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். அல்லேலூயா. எப்ப பரிசுத்த ஆவி உங்களுக்கு வருவார்னா, நீங்க ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்ற பிறகு. ஆமென், ஸ்தோத்திரம். சில நேரங்களில் ஞானஸ்நானம் பெறதுக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்டிருந்தா கர்த்தர் சிலர் கொடுத்திருக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, 2 இந்த பரிசுத்த ஆவி யாருக்கு கிடைக்கும்னா, தாகமா இருக்கிறவங்களுக்கு. நல்லா கவனிங்க. யார் எனக்கு வேணும்னு வாஞ்சியா இருக்கிற, தாகம் உள்ளவங்க தான் தண்ணி குடிப்பாங்க. அப்படிதானா? தாகம் இல்லாதவங்க தண்ணீரை வேஸ்ட் பண்ணுவாங்க. தாகம் உள்ளவன் தண்ணீரை வேஸ்ட் பண்ண மாட்டான், அதுக்காக காத்திருப்பான். ஆமென்.
யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37 முதல் 39 வரை வாசிக்கிறேன். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசம் இருக்கிறவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவன் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. இயேசு உயிரோடு மாம்சத்தில் இருக்கும்போது பரிசுத்த ஆவி ஊற்றப்படவில்லை. ஆனால் இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு அவர் பெந்தேகோஸ்து நாளில் ஊற்றப்பட்டார். ஆண்டவர் சொல்றாரு, ஆமென். அன்பானவர்களே, தாகமா இருக்கிறவன் வந்து பானம் பண்ண கடவன். அது பரிசுத்த ஆவி குறித்து சொல்றாரு. யாருக்கு தாகம் இருக்கோ, பரிசுத்த ஆவி வேணும் வாஞ்சா இருக்கிறாங்களோ, அவங்க மேல பரிசுத்த ஆவியை கர்த்தர் ஊற்றுகிறாராம். இதுவரைக்கும் நீங்க அதுக்காக முயற்சி எடுக்கலன்னா, அதை வாஞ்சிக்கலன்னா, இன்னைக்கு நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் வாஞ்சிக்கிறேன், இவ்வளவு விலையேறப்பெற்ற நன்மை தருகிற, நடத்துகிற, ஜெபிக்க தூண்டுகிற வல்லமையான ஆவியானவரே எனக்குள்ள வாங்கன்னு தாகமா கர்த்தர்ட்ட கேளுங்க. அழுது மன்றாடுங்க. ஒரு நாள் உபவாசம் பண்ணி கர்த்தர்ட்ட கேளுங்க. அதுக்காக உபவாசம் போடுங்க. இந்த பரிசுத்த ஆவி எனக்கு வேணும் வேணும்னு கத்தி கதறி அழுது ஆண்டவரை ஜெபம் பண்ணுங்க. ஆவியானவர் உங்களுக்கு ஓரவஞ்சம் பண்ண மாட்டாரு, கொடுப்பார் ஆண்டவர். பரிசுத்த ஆவி தருவாருங்க. பரிசுத்த ஆவி பெற்ற பிறகு நீங்க வல்லமையான ஆளா மாறுவீங்க. தலை குனிஞ்சு போக மாட்டீங்க, தலை நிமிர்ந்து நிற்பீங்க. பரிசுத்த ஆவி பெற்ற பிறகு உங்களுக்கு வித்தியாசத்தை நீங்க பாப்பீங்க. உங்க முன்னாடி நிறைய பேர் ஓங்கி நின்று பேசும்போது வெட்கப்பட்டு இருந்த நீங்க இப்ப தைரியமா நிற்பீங்க. பரிசுத்த ஆவியை உங்களை தலைநிமிர பண்ணுவார். இந்த அபிஷேகத்தை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அவர் ஊற்ற வல்லமையுள்ள தேவனா இருக்கிறாரு. 3, விசுவாசம் ரொம்ப அவசியம் தேவை. என்னத்தை கிடைச்சி போயின்னு நினைக்காதீங்க. எனக்கு ஆண்டவர் தருவார் நம்புங்க. அன்பானவர்களே, யோவான் 7ல் வாசிக்கிறோம் அந்த வசனத்தை. தம்மை விசுவாசிக்கிறவன் அடைய போகிற ஆவியை குறித்து அந்த வசனம் அப்படித்தான் இருக்குது. அன்பானவர்களே, விசுவாசிக்கிறவன் தான் அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வான். 4 கீழ்ப்படிதல். யார் கீழ்ப்படுகிறாங்களோ அவங்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுக்கிறாரு. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 32வது வசனத்தில் படிச்சீங்கன்னா, இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாக இருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றார். நல்ல கவனிங்க, யாருக்கு கொடுத்து தந்தருளின? கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவி. ஆண்டவர் கீழ்ப்படிங்க, பரிசுத்த ஆவி கீழ்ப்படிங்க. ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்றது உங்களுக்கு ஒப்பு கொடுங்க, தேவன் தருவார். அதிகமா ஜெபம் பண்ணுங்க. 5வது ஜெபம் பண்ணுங்க. ஆமென். லூக்கா 11:11 இருக்கு. உங்களில் தகப்பனாய் இருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பத்தை கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானோ? மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாய் பாம்பை கொடுப்பானோ? அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேளை கொடுப்பானோ? பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். நல்லா கவனிங்க. பரிசுத்த ஆவி யாருக்கு நிச்சயம் கொடுப்பாருன்னா, வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு. நீங்க இதுவரைக்கும் ஜெபம் பண்ணனா ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. டெய்லி கேளுங்க, ஜெபிக்கும் பொழுதெல்லாம் கேளுங்க, ஆண்டவர் என் மேலே அபிஷேகத்தை ஊற்றுங்க, ஆவியானவர் என் மேல் வருவாராக, என்னை ஆட்கொள்வாராக, என்னை அர்ப்பணம் செய்கிறேன்னு தேவ சமூகத்தில் அழுது மன்றாடி நீங்கள் ஜெபிக்க ஆரம்பியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு தருவார். சபையின் ஆராதனை வேளையிலேயே பரிசுத்த ஆவி ஊற்றப்படலாம். இல்லை, நீங்கள் வீட்டில் ஜெபம் பண்ணும் போது கர்த்தர் உங்களுக்கு தரலாம். ஆண்டவர் எப்போதும் தர முடியும் நீங்கள் ஜெபித்தால். அன்பானவர்களே, இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்றதுக்கு அன்பானவர்களே இது ஒரு ஆரம்ப அடையாளமாக இருக்கு. நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அன்பா, பைபிள்ல இருந்து நான் சில உதாரணங்களை உங்களுக்கு சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். நமக்கு நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது, முடிப்பதற்கான நேரம். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் ஒரு ஆரம்ப சரீரத்தின் வெளிப்படையான அடையாளம் அந்நிய பாஷை. நான் ஏற்கனவே சொன்னவங்ககிட்ட பைபிளில் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம் எப்படி இருக்கு? அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். அல்லேலூயா. வரங்கள் எல்லாருக்கும் இல்லை, ஆனால் அடையாளம் எல்லாருக்கும். பரிசுத்த ஆவியின் வரம் எல்லாருக்கும் அல்ல, ஆனால் அடையாளம், அந்நிய பாஷை அடையாளம் எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுக்கிறார். 120 பேர்ல ஒருத்தர் கூட அந்நிய பாஷை பேசாம இல்லை, எல்லாரும் பேசினார்கள். பவுல் அப்போஸ்தலன் அந்நிய பாஷை பேசியிருக்கான். 1 கொரிந்தியர் 14:18 உங்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பாஷைகளை பேசுகிறேன், இதற்காக நான் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். பரிசுத்த அந்நிய பாஷை வேண்டான்னு பவுல் சொல்வார்னா அவர் அந்நிய பாஷைகளை பேச மாட்டார். அவர் அந்நிய பாஷைகளை ஏராளம் பேசியிருக்கிறார்னு உங்கள் எல்லாரிலும் அதிகமாக பேசியிருக்கேன்னு சொல்றார். 3வது, கொர்நேலியுன்னு ஒரு மனுஷன் பேதுருவை அழைச்சி வீட்டில் ஜெபம் பண்றார். அப்போ
அங்கே பேதுரு ஜெபம் பண்ணும்போது ஆமென் ஸ்தோத்திரம், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை எல்லார் மேலும் ஆண்டவர் பொழிந்தருளினார். நல்லா கவனிங்க, புறஜாதியான மனுஷன், யூதன் அல்ல, இவங்களுக்கெல்லாம் பரிசுத்தாவி கிடைக்காதுன்னு தான் எல்லாரும் நினைச்சாங்க. யூதருக்கு தான் ரட்சிப்பு நினைச்சாங்க. ஆனால் கொர்நேலியு ஒரு 100க்கு அதிபதி, அவன் குடும்பத்தார், அவங்க சொந்தக்காரங்க எல்லாரும் இருந்தாங்க வீட்டில். பேதுரு ஜெபம் பண்ண உடனே அங்கே பரிசுத்தாவியன் இறங்கி வந்தார். அதை பார்த்துட்டு தான், ஐயோ யூதருக்கு மட்டும் இல்லை புறஜாதிக்கும் பரிசுத்தாவி ஊற்றப்படுது, அப்போ எதுக்கு ஞானஸ்தானம் கொடுக்காம இருக்கிறோம், ஞானஸ்தானத்தை கொடுன்னு உடனே அதுக்கப்புறம் ஞானஸ்தானமே கொடுக்குறாங்க. தேவன் அங்கீகரிக்கிறாருன்னு சொல்றாங்க. பரிசுத்தாவியான் எல்லாருக்குமானவரே. ஆமென். 4வது பார்த்தீங்கன்னா எபேசு பட்டணத்தில் அங்கே 12 சீஷர்கள் இருக்காங்க. அங்கே இருந்ததான எபேசு பட்டணத்தின் சீஷர்கள் அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்த போது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அந்த மனுஷர் எல்லாரும் ஏறக்குறைய 12 பேராக இருந்தார்கள்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த எபேசு பட்டணத்தில் தேவன் ஆவியால் நிரப்பித்த போது அங்கிருந்த 12 பேரும் அந்நிய பாஷைகளை தேவனிடத்தில் பேசினார்கள் என்று வாசிக்கிறோம். 5வது சமரியா பட்டணத்தில் பிலிப்பு ஊழியம் செய்த போது அங்கே அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள். அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. பிலிப்பு ஏராளமான அற்புத அடையாளங்களை செய்தான். இதை கேள்விப்பட்டு எருசலேமிலிருந்து பேதுரும் அவனோடு கூட பலரும் வந்தார்கள். அங்கே அவர்கள் வந்து அந்த சமாரியா பட்டணத்தின் ஜனங்கள் மேலே கைகளை வைத்து ஜெபித்த போது அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். அப்போஸ்தலர் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததனால் பரிசுத்த ஆவி தந்தருளப்படுகிறதை சீமோன் கண்டபோது அவரிடத்திலே பணத்தை கொண்டு வந்து, இந்த வசனத்தை கவனிக்கிற போது சீமோன் கண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருத்தருக்குள்ள பரிசுத்தாய் வரும் பொழுது பார்க்கும் அளவுக்கு இருந்திருக்குன்னா என்ன பார்த்தான்? அவங்க அந்நிய பாஷை பேசுறத அவன் பார்த்தான். அல்லேலூயா. அதை பார்த்தான் அல்லவா? அதை அவன் தவறாக நினைத்ததை பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. அன்பான சகோதரா சகோதரி, பரிசுத்த ஆவி அடையாளமாக வெளிப்படையாக தெரியும்படி அந்நிய பாஷைகளை பைபிள்ல பலரும் பேசியிருக்கிறாங்க. இன்னைக்கும் தேவன் தம்முடைய பிள்ளைகளை அபிஷேகம் பண்ணுகிறார். ஆவி நிறைவை ஆண்டவர் கொடுக்கிறதை வேதத்தில் வாசிக்கிறோம். நாம் எல்லாரும் எழுமி நின்று இந்த காலையில் ஆண்டவர்கிட்ட கேட்க போறோம், ஆண்டவரே உம்முடைய ஆவி நிறைவை அபிஷேகத்தை எனக்கு தாரும் என்று கேட்டால் தம்முடைய பிள்ளைகளுக்கு பரிசுத்தாவி நிறைவை ஆண்டவர் கொடுப்பதற்கு அதிக நிச்சயமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆண்டவரே நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். தேவனே நன்றி 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 சொல்லுங்க. சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமாக. இப்போது ஜெபிக்கும் போதே பரிசுத்தாய் உங்க மேல வர முடியும். பரிசுத்தாய் உங்களை நிரப்ப முடியும். பரிசுத்தாய் வந்தா நன்மைதான் செய்வார், தீமை செய்வதில்லை. விசுவாசத்தில் வெற்றியை கொடுப்பார், தோல்விகளை ஆண்டவர் மாற்றுவார், ஜெபிக்க ஆண்டவர் தூண்டுகிறார். இந்த பரிசுத்தாவி எதை நன்மையெல்லாம் செய்கிறார் என்பதை நான் உங்களுக்கு சொன்னேன். சோர்ந்து போன உன்னை ஊக்கப்படுத்துகிறார், உடைந்து போன உன் வாழ்வை உருவாக்குகிறார், உன் வாழ்வில் இழந்து போனவைகளை புதுப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். நீ கர்த்தருக்காக சாட்சியாக நிற்பதற்கு அவர் ஒரு புதிய பலத்தை ஆண்டவர் தருகிறார். பரிசுத்தாய் உங்கள்கிட்ட வரும்போது நீங்க பலன் அடைவீர்கள் ஆண்டவர் சொல்றாரு. சகோதர சகோதரி, எல்லா இடங்களிலும் சமுதாயத்தில் 4 பேருக்கு முன்னாடி நீ தலைமை நிற்க முடியாய். இந்த பரிசுத்த ஆவி உன்னை எழும்ப செய்வார். கட்சிக்கிற சிங்கங்களுக்கு ஓநாய்களுக்கு தப்புவிக்கிற ஆவியானவர் உன்னை பலப்படுத்த போதுமானவர். எத்தனை பேர் கேட்கறீங்க ஆண்டவர்ட்ட என் மேல நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்கன்னு கேளுங்க. பரிசுத்தாவியை தாங்கன்னு கேளுங்க. கத்த தர முடியும் தர முடியும் தர முடியும். எல்லா கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட கேளுங்க, நல்லா கேளுங்க விசுவாசத்தோடு. ஆண்டவரே இந்த காலையில என்ன பரிசுத்தாவியை நிரப்புங்க. உங்க வாய் சொல்லட்டும், பரிசுத்தாவியை தாருன்னு கேளுங்க. தாகமுள்ளவன் மேலே தண்ணீரை வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுகிறவர் ஏசாயா சொல்லுகிறான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தாகமுள்ளவன் மேல தான் தண்ணீரை ஊத்துறாரு. வறண்டு போய் இருக்கிற ஒரு நிலம் தான் என் மேல மழை பெய்யணுமேனு வறண்டு போய் கிடக்கிற ஒரு தாகமா இருக்கிற ஒரு நிலத்தின் மேல தண்ணீரை கர்த்தர் ஊற்றுகிறார்னு பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இந்த காலையில் இப்பொழுது இதுவரை அபிஷேகம் பெறாத உன் மேல பரிசுத்தம் இறங்கி வருவார். சகோதரனே சகோதரி, உங்க மேல கர்த்தர் ஊற்றப்படுவார். வாலிபனே கர்த்தர்கிட்ட கேளு, பரிசுத்தாவி நிறைவே மேல ஊற்றுங்கன்னு சொல்லி கேட்டா இன்றைக்கு இந்த காலையில கர்த்தர் ஊற்ற வல்லமையுள்ள தேவனா இருக்கிறாரு. அவர் பாரபட்சம் உள்ள தேவன் அல்ல, எல்லாருக்கும் தர வல்லமையுள்ள தேவன். மாம்சமான யாவர் மேலும் தம்முடைய ஆவியை ஊற்றுவதற்கு ஆண்டவர் போதுமான தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
Thank you Lord ஆண்டவரே. நன்றி இயேசுவின் நாமத்தினாலே, நன்றி இயேசுவின் நாமத்தினாலே, நன்றி இயேசுவின் நாமத்தினாலே, நன்றி இயேசுவின் நாமத்தினாலே, நன்றி 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 சொல்லுங்க ஆண்டவரே. இன்னைக்கு இந்த கால வேளையில என் மேல ஊற்றுங்கன்னு சொல்லி கேளுங்க ஆண்டவர்ட்ட, கேளுங்க ஆண்டவர்ட்ட, கேளுங்க ஆண்டவர்ட்ட. ஹalleluya 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 ஹalleluya. மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுகிற தேவனே, வாஞ்சியோடும் தாகத்தோடும் கேளுங்க. ஆமென் ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ரெண்டு கைகளை தட்டி நல்ல ஜெபம் பண்ணுங்க, உற்சாகமா ஜெபம் பண்ணுங்க, உற்சாகமா ஜெபம் பண்ணுங்க. உங்கள் நாவுகள் அந்நிய பாஷைகளை பேசும்போது ஆமென் நாவு பேசுகிறத விட்டு விடுங்க. உங்க நாவு பேசட்டும், பரிசுத்த ஆவியானவர் உங்க நாவை பயன்படுத்தட்டும். ரிகாமா நதரமா ஷபலத ரபோ நிவிதனத ரபலபா ரிகாமா நதுரமா லிபனதரமா. அபிஷேகம் பெற்றவங்க நல்ல ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசுங்க. கர்த்தர் நிரப்புவார் நிரப்புவார் நிரப்புவார். ஆவி அடக்காதிருங்க, ஆவி அடக்காதிருங்க. பரிசுத்த ஆவி விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. பரிசுத்த ஆவி விட்டு கொடுங்க. இப்பொழுதே வல்லமை 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 இறங்கட்டும் ஐயா. நிரப்பப்படட்டும். நிரப்புங்க 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 ஆவியானவரே. இந்த கால வேளையில் நிரப்புங்க நிரப்புங்க. நல்ல கைகளை தட்டி நல்ல நிரப்புங்க. விட்டு கொடுங்க விட்டு கொடுங்க. பரிசுத்த ஆவி உங்க மேல வருவார் ஐயா. பரிசுத்த ஆவி எல்லாருக்கும் தேவை, எல்லாருக்கும் தேவை. வாலிப தம்பி நீ விட்டு கொடு, விட்டு கொடு. வாலிப தங்கச்சி விட்டு கொடு. ஹalleluya. வாலிப பிள்ளை விட்டு கொடு. சகோதரா விட்டு கொடுங்க. பரிசுத்த ஆவி இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும். கர்த்தர் நிரப்புவாராக நிரப்புவாராக. வாலிபர்கள் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள், சொப்பனங்களை காண்பார்கள், வல்லமை விளங்குவதாக. இப்பொழுது 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 பெற்றுக்கொள்ளுங்கள் 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 பெற்றுக்கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவி ஊற்றப்படுகிறார் ஊற்றப்படுகிறார். நிரப்புகிறார் 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 நிரப்புகிறார். எல்லாரையும் கர்த்தர் நிரப்புகிறார் மகளே, நிரப்புகிறார். எல்லாரும் கைத்தட்டி கைத்தட்டி நல்லா ஆவி நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. ஊற்றுங்கப்பா ஊற்றுங்கப்பா ஊற்றுங்கப்பா. கேளுங்க. பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரம். நிரப்புகிற ஆவியானவரே நன்றி ஆண்டவரே. Hallelujah, 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 hallelujah. Oh, வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா. இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. இன்றே தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின். கைத்தட்டி சொல்லுங்க, எல்லாரும் பாடுவோம். பொழிந்திடும் வல்லமை, ஓ ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, மாம்சமான யாவர் மேலோ ஆவியை ஊற்றுவேன் என்று சேர்ந்து பாடுங்க. மாம்சமான யாவர். இன்னைக்கு இந்த கால வேளையில நம்முடைய பிள்ளைகள் நடுவில் பரிசுத்த ஆவியான ஊற்றுவீராக ஆண்டவரே. முப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே. ஆமென். முப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே. பொழிந்திடும் வல்லமை. நல்ல கைத்தடி உற்சாகமா நல்ல உற்சாகமா நீங்க பாடும்போது பரிசுத்த ஆவி இறங்கி வருவார். நீங்க உற்சாகமா பாடுங்க. ஹalleluya. விட்டு கொடுங்க விட்டு கொடுங்க. ஆவியாய் இடம் கொடுங்க, ஆவியாய் இடம் கொடுங்க. ஓ பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை. ஓ நிரப்புகிற ஆவியானவரே, நிரப்புகிற ஆவியானவரே. சொல்லுங்க, நிரப்புகிற ஆவியானவரே, நிரப்புகிற ஆவியானவரே. ஓ ராமலா தரம சந்தனா நிகதா தியானா தரம நிமன தரபலபா சிகமா மமன தரமலப நம. நல்ல ஆவில் நிரம்பி ஆவில் நிரம்பி ஆவில் நிரம்பி நிரப்புகிற ஆவியானவரே, நிரப்புகிற ஆவியானவரே, நிரப்புகிற ஆவியானவரே. சகோதரர்கள் மேல கர்த்தருடைய ஆவியை ஊற்றப்படுவீராக ஊற்றப்படுவீராக. இன்னைக்கு முதல் முறையா பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க. நிரப்புகிற நிரப்புகிற அக்கினியின் ஆவியானவர், அக்கினியின் ஆவியானவர் பிள்ளைகள் மேல, சின்ன பிள்ளைகள் மேல ஊற்ற முடியும். பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர். நிரப்புங்க ஆண்டவரே, நிரப்புங்க ஆண்டவரே, நிரப்புங்கப்பா, நிரப்புங்க ஆண்டவரே. இக்கத்தரகமன துரவலதரமா சிகவலதரமா. நிரப்பு 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 நிரப்பு. இக்கத்தரதரமா ஷபலகமனியாதரா. நிரப்புகிற ஆவியானவரே. சபையிலே பரிசுத்த ஆவி வல்லமையாக இறங்குங்க, வல்லமையாக இறங்குங்க, வல்லமையாக இறங்குங்க ஆண்டவரே. சிமன தரமன தரமனவலவா
பரிசுத்த ஆவி எல்லார் மேல் ஊற்றப்படுவீராக. ஒரு புது பலத்தால நிரப்புங்க ஆண்டவரே. அப்பா, பெந்தெகோஸ்து நாளில பரிசுத்த ஆவி எல்லார் மேலும் இறங்கினது போல எங்க சபையில எல்லாரும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற வேணும். இன்னைக்கு ஒரு சிலர் நீங்க அபிஷேகத்தை பெற்றிருக்கிறீங்க. ஒருவேளை நீங்க பரிசுத்த ஆவி இன்னைக்கும் பெறலனாலும் பரவாயில்ல, வருகிற நாட்கள்ல ஆராதனைகள்ல கர்த்தர் உங்களை நிரப்புவாரு. கர்த்தர்ட்ட வாஞ்சியோடு கேட்டுக்கிட்டே இருங்க. நிச்சயமா தேவன் உங்களுடைய வாஞ்சைகளை கண்டு பரிசுத்த ஆவி உங்களுக்கு ஆண்டவர் தருவார். ஹல்லேலூயா. ஆண்டவர்ட்ட உபவாசம் பண்ணி கேளுங்க. வீடுகள்ல நல்லா பாடி கர்த்தரை துதிங்க. இந்த ஆவியானவர் எங்க உண்டு அங்க விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மளை நிரப்பணும். பவுலும் சீலாவும் நல்ல ஆவியில் நிரம்பி பாடி தேவனை துதிச்ச போது சிறைச்சாலையின் கதவுகள் உடைந்தது, சங்கிலிகள் எல்லாம் அருந்து போனது, ஒரு பெரிய விடுதலை உண்டானது. உங்க குடும்பங்கள் ஒரு பெரிய விடுதலை தரும்படி பரிசுத்த ஆவி வல்லமை வரணும். மகளே, சகோதரி, நீங்க நல்ல ஆவியில் நிரம்பி வீட்டுல ஜெபம் பண்ணும் பொழுது உங்க வீட்டுக்குள்ள ஒரு வல்லமையை கத்த தந்து உங்க குடும்பத்தை கட்டவிழ்ப்பார் ஆண்டவர். நீங்க நிச்சயமா விடுதலையை பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. சத்துருவின் போராட்டங்களை நிர்மூலமாக்குறதுக்கு பரிசுத்த ஆவியின் வல்லமை தேவை. உங்களுக்கு விரோதமாய் போராடுகிற சகல விதமான தீமைகளை உடைத்து போட பரிசுத்த ஆவியின் நிறைவு தேவை. பரிசுத்த ஆவி மட்டும் வந்துட்டாருன்னா அங்க விடுதலை கட்டாயம் இருக்கும். கர்த்தர் விடுவிக்கிற தேவன் அவர். ஒரு முறை கைத்தட்டி கர்த்தரை துதிச்சிடலாமா? ஒரு முறை கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்திடலாமா? ஆமென். எங்களுக்கு நீங்க தராம இருக்க மாட்டீங்க. நீங்க எங்களை பாரபட்ச பார்க்க மாட்டீங்க. இயேசுவே ஸ்தோத்திரப்பா. என்னை நிரப்பினவர், இந்த ஜனங்களை நிரப்புங்க ஆண்டவரே. கர்த்தாவே, என்னை நிரப்பினவரே, இந்த ஜனங்களை நிரப்புங்க ஆண்டவரே. எல்லாருக்கும் இந்த கிருபைகளை தாரும். கண்ணீரோடு வேதனைகளோடும் பாடுகளோடும் போராட்டங்களோடு இருக்கிற பிள்ளைகளை பரிசுத்த ஆவியால் நிரப்பி அவர்களை கட்டவிழ்ப்பீராக, கட்டவிழ்ப்பீராக ஆண்டவரே. மாம்சத்தை ஜெயிக்க, பாவத்தை ஜெயிக்க, இந்த உலகத்தை ஜெயிப்பதற்கு பலன் கொடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு ஜெயமுள்ள கிறிஸ்தவ ஜீவியம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தாரும். ஹல்லேலூயா. நீர் வாக்கு பண்ணின பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் எல்லாருக்கும் தந்தருள்ள இந்த அபிஷேகத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தாரும். சர்ச்சில் ஆண்டவரை சின்ன குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் அபிஷேகம் பெற்றவங்களா இருக்கணும், அபிஷேகம் பெற்றவங்களா இருக்கணும். இந்த அனுபவத்தை ஒவ்வொருவரும் பெறணும் ஆண்டவரை. கர்த்தர் நிரப்புங்க, ஆசீர்வதிங்க. எல்லாரையும் மகிழ்ச்சியோடும் ஆசீர்வாதத்தோடும் அனுப்பி வைங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடு என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை நிரப்பி பயன்படுத்துவார்.